ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் வீக்லி ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது லைவ் எப்படின்னா வீக்லி வந்து 3 to 4 days லைவ் போடுவோம். 1 hour லைவ். அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். சரி, இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது முன்னாடி முதல்ல கிரக நிலைகளை பார்த்துப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சுக்கிர பகவான் அவர் வீட்டிலேயே ஆட்சியாக தான் இருக்கிறார். ரிஷபத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதுன வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நடுவில் வக்ரமாவார். ஸோ நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, சரிங்களா? அதே மாதிரி 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார். ஆல்ரெடி செவ்வாய் கேது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, அதேமாதிரி ராகு கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும். சும்மா அந்த சூரியன் மாறுவார், அவ்வளோ மட்டும்தான், சரிங்களா? சரி, இந்த மாதத்துக்கான பலன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம். ஆடிப்பெருக்குன்னா ஆடி பெருகும்னு அர்த்தம். அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க, கயிறு மாற்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர், அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்கு அன்னைக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும்போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம். அசல் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 18 ஆடி பெருக்கு அன்னைக்கு செய்யலாம், ரொம்ப விசேஷம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள், திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க. அதாவது இந்த வரலட்சுமி விரதம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும், கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம். ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும் பூணூர் மாற்றுவாங்க. எல்லாரும் பூணூர் போடுவாங்க. புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்றைக்கி நடக்கும். முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது. வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க. அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை, வேதங்களும் படிக்கலாம், ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம், ஏதோ ஒரு சுபகாரியம் அன்றைக்கி செய்யலாம், சரிங்களா? அது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஆவணி அவிட்டம் அன்றைக்கி. 15ஆம் தேதி எல்லாருக்குமே சரி சுதந்திர தினம். நம்ம இந்தியா சுதந்திரமான தினம். ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரமானது. ஸோ அந்த நாள் வருது. ஸோ உலகெங்கும் உள்ள நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும். மாதம் அஷ்டமி வரும். அதில் அந்த கோகுலாஷ்டமி என்ன சிறப்புனா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லாரும் நிறைய பேர் நிறைய கோவில்களில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்படி வரிசையாக பண்டிகைகளாக வரும். இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம். விநாயகர் சதுர்த்தி முத வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் லீவ் விடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குலாம் ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில். ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு பிறந்த நாள். ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால். ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும். கீழே ஹைப்புன்னு வரும், அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம மீனராசியை பார்ப்போம். மீனராசிக்காரங்க நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி புலம்புனாங்க, என்ன எப்போ தான் சார் எங்களுக்கு விடிவு வேலை வரும் அப்படின்னா. ஏன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5-6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணாங்க. அதுக்கு ஜென்மசனின்னா சொல்லவே வேண்டாம். 12ஆம் இடத்துல ராகு வேறு. சரி, ராசிநாதன் நல்லா இருக்கான்னு பார்த்தா அவரும் 4ஆம் இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. சரி, இதெல்லாம் இவ்வளோ நெகட்டிவ் இருந்துச்சு சார், இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டாங்க. மாற்றங்கள் வரப்போகுது. மீனராசிக்காரங்களுக்கு வரிசையாக நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி, இந்த ராசியில் சனி இருக்கனால ஜென்மசனி பயந்துட்டு இருந்தாங்க. அதிகமாக உழைக்கிறவங்கள சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். ஏன்னா உழைப்புக்கு காரகமான கிரகம் எதுனா சனி பகவான்.
அப்போ அதிகமாக உழைக்க வைப்பார். அப்போ யாரெல்லாம் அதிகமாக உழைக்கிறாங்களோ, ஹார்ட் ஒர்க் போடுறாங்களோ அவங்கள சனி பகவான் டிஸ்டர்பே பண்ண மாட்டார். அப்போ அதிகமாக உழைச்சிக்கோங்க இந்த வயசில். ஏன்னா வந்து எப்பவுமே சனி பகவான் ராசியில் வரும்போது ஜென்ம சனிங்கும் போது 7.5 சனிங்கும் போது அதிகமாக உழைக்கணும். பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அதிகமாக உழைச்சிங்கன்னா அந்த சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதியில் 12ஆம் இடம் பெட்ரூமு, தூங்குறத சொல்கிறது. ராசியிலே வந்து உட்காந்து பொதுவாகவே சனி வந்து சோம்பேறி. அப்போ வந்து 12ஆம் இடத்துல ராசியிலே வந்து உட்காரும் போது சோம்பேறியாக இருப்பீங்க. கொஞ்சம் சோம்பேறியாக இருக்காதீங்க. கொஞ்சம் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் ஆக்டிவேட்டாக உங்களை வச்சுக்கோங்க. இதுதான். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் யோகம் உண்டு. ஏன் அப்படின்னா 12ஆம் இடம்னா வெளிநாட்டு பயணத்தை சொல்கிறது. அவர் வந்து கடல் ராசியில் வந்து இருக்கிறார். ராசியில் சனி வந்து யார்? அந்நிய கிரகம். 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பயணம். அப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் எந்த தொந்தரவுமே கிடையாது. குடும்பத்தை விட்டு பிரிகிறாங்க இல்லையா, பத்தாவதுக்கு 12ஆம் இடத்துல ராகு வேறு. ராகு வெளிநாட்டு கிரகம் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்குள்ள ஸ்தானம் 12ஆம் இடம். அப்போ சனி ராகு தொடர்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது. வெளிநாட்டுக்கு போயிடணும்னா எல்லாரையும் சொல்லலை, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிடணும். வாய்ப்பு இல்லாதவங்க வெளியூருக்கு போயிடணும். சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி பெங்களூர், அந்த மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போயிடணும். இப்படிலாம் போயிட்டாங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது. இல்லைனா குடும்பத்தில் பிரச்சனை வரும், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னா பரிகாரம் ஒன்று தான். இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரே பரிகாரம், சிம்பிள் பரிகாரம் இது ஒன்று தான். வெளியில் கிளம்பிடணும், மூட்டையை கட்டிட்டு வெளியூருக்கு வெளிநாட்டு கிளம்பிடணும். அது ஒன்று தான் உங்களுக்கு பரிகாரம். நல்லாயிருக்கும். வெளியில் போனீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க. இந்த 7.5 சனியோட தாக்கமும் இருக்கிறாரு, ஜென்ம சனியோட தாக்கம் இருக்கவே இருக்காது, 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட தாக்கம் இருக்கவே இருக்காது. சரி, இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். பாக்கியாதிபதியும் அவர் தான். இவ்வளோ நாள் நீச்சமாக இருந்தால் இப்போ செவ்வாய் சிம்ம வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரினுக்கு 2 கிரகம் சொன்னோன்னா 3ஆவது கிரகம் செவ்வாயை வச்சுக்கலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. அப்போ 2, 6 கனெக்ட் இருந்தாலே ஃபாரின் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அப்போ 6ஆம் இடத்துல போய் 2ஆம் அதிபதி இருக்கிறா, இது ஒரு வாய்ப்பு ஃபாரின் போகிறதுக்கு. அடுத்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் அதிபதி யார்? அப்பா ஸ்தானத்துக்குள்ள கிரகம். அப்போ அப்பா ஸ்தானத்துக்குள்ள கிரகம் 6ஆம் இடத்துக்கு போகும்போது அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு இது 10ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு இது 10ஆம் இடம். அப்போ அப்பாவுக்கு தொழில் நல்லாயிருக்கும். மீனராசிக்காரங்களோட அப்பாவுக்கு தொழில் நல்லாயிருக்கும். அப்பாவுக்கு நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. வருமானத்தில், தொழிலில், எல்லாத்துலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. இது இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் எங்கே பார்க்குறாரு பாருங்கள், திரும்ப பாக்கியஸ்தானத்தையே பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 12ல் இருக்கிற ராகுவை பார்க்குறது, சனியை பார்க்குறாரு. உங்களுக்கு யோகக்காரன் செவ்வாய், பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய யோகக்காரன் இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது இந்த தாக்கங்கள்லாம் குறையும். ஜென்மசனியோட தாக்கமும் 12ஆம் இடத்துல அந்த ராகுவோட தாக்கமும் குறையும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய பேருக்கு நிம்மதியான தூக்கமே இருக்காது. 12ல் ராகு இருந்தால் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. நைட்டில் உட்காந்து முடிச்சுட்டு இருப்பாங்க, 3 மணி 4 மணி தூக்கமே இருக்காது. அது இப்போ சால்வ் ஆகும். ஏன்னா செவ்வாய் பார்க்குறாரு, கண்ட்ரோல் பண்ணுவார். நிம்மதியாக தூங்க போகிறீங்க, நல்லா வேலை கிடைக்க போகுது, வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, நல்லா தொழில் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் படிப்படியான முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஏன்னா சனி பகவானில் ராசி இல்லை, அப்போ டக்குன்னு கொடுத்துட மாட்டார். டக்குன்னு 10 படி ஏறணும், ஒவ்வொரு படியாக தான் ஏற வைப்பார். லிஃப்ட்டில் போக முடியாது, படியில் தான் போகணும். லிஃப்ட்லனா டக்குன்னு 10 மாடிக்கு வந்து 1 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் ராசியில் சனி இருக்கும்போது ஒரு படியாக ஏறி தான் முன்னேறணும். அது மாதிரியான டைம் தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. சரி, அடுத்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன். இவர் யார்? உங்களுக்கு 3, 8 கூடியவர், நல்லவர் கிடையாது. நம்பர் 1 எதிரி மீனராசிக்கெல்லாம் சுக்கிரனும் சூரியனும். அதில் சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துலேயே வேற இருக்கிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்னென்ன நெகட்டிவ் கடைசியாக சொல்கிறேன். பாசிட்டிவ் 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. அப்போ 3ஆம் இடம் வலுப்புறது. இளைய சகோதரம், இளைய சகோதரி, அவங்க மூலியமாக ஏதோ நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது. அவங்கள்ட்ட ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் அது சால்வ் ஆகிடும். மீனராசிக்காரங்க தம்பி தங்கச்சி கூட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிடும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் உங்கள் தொடர்புகள் நல்லா விரிவடைய போகுது. தொடர்புகள் ஃப்ரெண்ட்ஸ்னால நிறைய பெனிஃபிட் கிடைக்க போகுது. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ உங்களோட சொந்த முயற்சி, ஆல்ரெடி ராசியில் சனி, அவர் திரும்ப 3ஆம் இடத்தையும் அவரை பார்க்குறாரு. அப்போ உங்கள் சொந்த முயற்சினால நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொறுமையாக கிடைக்கும், ஒன்றா தான் கிடைக்கும், எடுத்தோடனே கிடச்சிடாரு, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராசிநாதன். இவர் எங்கே பார்க்குறாரு? 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். 10ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிநாதன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசியில் இருக்க சனியும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தொழில் நல்லா இருக்க போகுது. ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து தொழில் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன? ரவுண்டிங்லேயே இருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் தான் முதலாளி அப்படின்னா முதலாளி சேரில் போய் உட்கார முடியாது. உட்காந்தினா அந்த தொழில் நல்லா இருக்காது. அதுக்கு தான் இதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துடணும். அப்போ முதலாளியாக இருந்தால் போய் கல்லாப்பட்டியில் யாரை உட்கார வைக்கணும்? மனைவியை, பிள்ளைங்களை, அம்மாவை இப்படி உட்காந்து அவங்கள உட்கார வச்சிடணும். நம்ம வந்து வேலையாள் மாதிரி இருந்துடணும். அப்படி இருந்தாலும் தொழில் சூப்பராக இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் தொழில் நினச்சி பயந்துகிட்டு இருந்தாங்க.
அந்த தொழிலுக்கு இதுதான் பரிகாரம். நீங்கள் சொன்னீங்களா சார் தொழில் நல்லா இருக்கணும் பரிகாரம் சொல்லுங்கள், இதுதான் பரிகாரம். நீங்கள் உட்காராதீங்க, நீங்கள் ரவுண்டிங்கில் இருங்க, அலைஞ்சிக்கிட்டே இருங்க, அலைச்சல் அதிகமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வருமானம் அது மாதிரி ஃபினான்ஷியலில் மெயின்டைன் பண்ணுறது, கணக்கு வழக்கில் மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரி கடையோட கேஷியராக வந்து மனைவி இவங்கள தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் பரிகாரம். அப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த தொழிலும். அடுத்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல புதன் 16ஆம் தேதி வரை சூரியன் இருப்பார். இவர் யார் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பிஸ்னஸில் அம்மாவையும் மனைவியும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. இப்போ 100% சொல்கிறேன் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா 7ஆம் இடம்னா மனைவி, 4ஆம் இடம்னா அம்மாவை சொல்கிறது. அப்போ அம்மாவையோ மனைவியையோ பிஸ்னஸ் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இந்த புதன் எங்கே பார்க்குறாரு? லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானத்தை புதன் பார்க்குறாரு. புதன் யார் உங்களுக்கு? மனைவிக்காரகன், அம்மாக்காரகன். அப்போ மனைவியவோ அம்மாவையோ தொழிலுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா லாபம் கிடைக்கும். ஏன்னா அவங்க லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஒரே வேலை தான் நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டால் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டேன். அதேமாதிரி 5ஆம் இடத்துல புதன், நல்ல கல்வி யோகம் உண்டு, மேற்படிப்பு படிக்கலாம். ஏன்னா மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வந்து 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும். அப்போ புதன் நல்லா இருக்கிறார். அப்போ பிஜி படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், நல்லா எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கும் காலேஜில். ராசியில் சனி இருக்கனாலும் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும், படிக்கிறதெல்லாம் மறந்துடுவீங்க, மறதி அதிகமாக இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதுகிறவங்களுக்குலாம் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிப்பாங்க மீன ராசிக்காரவங்க. ஏன் அப்படின்னா போராட்டம் எதனால் இருக்கும்னா ராசியில் சனி. அப்போ மந்த நிலை, மறதி அதிகமாக இருக்கும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கஷ்டப்பட்டு கடைசியில் ஜெயிச்சிருவீங்க, உள்ளே போயிடுவீங்க. சரிங்களா? அதனால் நல்லா படிங்க, நல்லா முன்னேற்றம் இருக்குது. அதெல்லாம் 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை யார் இருக்கா? சூரியன், செவ்வாய், கேது. 6ஆம் இடம் தான் சர்வீஸை சொல்கிறது. ஒருத்தவங்க அரசு வேலைக்கு போகணும்னு கேட்குறாங்க. எந்த இடத்த பார்க்கணும்னா 1, 5, 10 பார்க்கணும், 6ஆம் இடத்தையும் பார்க்கணும். 6ஆம் இடம் தான் சர்வீஸு அப்படின்னு சொல்கிறது. அப்போ சர்வீஸ் பண்ணவங்க போவாங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சர்வீஸ் ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா சர்வீஸ் அந்த இடம் வந்து 6ஆம் இடம், சேவை. அப்போ மக்கள் சேவை செய்ய போவேனா, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க போவானா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னா 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடம் நல்லா இருக்கணும், 6ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கணும். கரெக்டாக உங்களுக்கு 6ஆம் அதிபதி அவர் அங்கேயே இருக்கிறார். உங்களுக்கு யோகக்காரன் செவ்வாய் அங்கேயே இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல கேது இருக்கலாம், பாவகிரகம் இருக்கலாம். அப்போ நல்ல அரசு உத்தியோகம், அரசு வேலை கிடைக்க போகுது. அரசாங்கத்தில் முக்கிய பதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும். கேது 6ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடக்குதுன்னு வைங்க, உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடும். இந்த 6ஆம் இடத்துல இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க 6ஆம் இடத்துல போய் மறைவுன்னு எடுக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் உங்களுக்கு கொடுக்க போகும். நெகட்டிவ் எப்படி இருக்கும்? திருமணம்லாம் பண்ணலாமா? பண்ணலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடக்குது. 7.5 சனியில் தான் திருமணம் நடக்கும், 7.5 சனியில் தான் குழந்தை பிறக்கும், 7.5 சனியில் வீடு கட்டுவோம். நிறைய முன்னேற்றங்களும் 7.5 சனியில் நடக்கும். ஸோ அதனால அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்தால் திருமணம் பண்ணலாம் சார், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, திருமணம் பண்ணலாம். குழந்தை பாக்கியம் உண்டு, 5ஆம் இடம் நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியம் உண்டு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோட கொஞ்சம் விலகி இருங்க. அதாவது வெளியில் போய் வேலை பாருங்கள், வெளியூரில் போய் வேலை பாருங்கள். இவ்வளோ ராசிக்காரங்க 28, 29, 30 3 நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சண்டை போட்டுறாதீங்க, ஆர்கியூமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க. புதுசாக ஏதாவது விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அன்றைக்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பயணங்களை வச்சுக்காதீங்க. பணங்காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. இது மட்டும்தான், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்துட்டிங்கன்னா இந்த 3 நாள் அந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். மீனராசிக்காரங்க புலம்பிக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு நல்லது நிறைய சொல்லியிருக்கீங்க. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா ஜென்மசனி குரு 4ல் போயிட்டாரு, கேந்திர தோஷம்னு சொல்கிறாங்க, 6ஆம் இடத்துல 3 கிரகம் மறையுது, அப்படிலாம் எடுத்துக்கூடாது. சரி, நெகட்டிவ் என்ன இருக்குது? இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா 3ல் சுக்கிரன் இருக்காரா, சனி அந்த சுக்கிரனை பார்க்குறாரா, தேவையில்லாமல் கேரக்டர் வைஸ் கெட்ட பேர் வந்துடும். அதில் கவனமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன். கரெக்டாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கெட்ட பேர் வந்துடும். காரணம் அதுக்கு 3ல் சுக்கிரன், சனி வேற பார்க்குறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் கவனமாக இருந்துக்கணும், அளவாக வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்க, நல்லதாக செய்வீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க, அதுவே கெட்ட பேராக வந்துடும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. மீனராசிக்காரங்க தைரியமாக இருங்க, படிப்படியான முன்னேற்றங்கள் வரப்போகுது இனிமேல். இப்போ நம்ம 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் நல்லா லைவ் போடுவோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.